ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் ஆக்டர்ஸ். Thank you. இது ஏன்னா உங்களோட ஸ்டைல் இஸ் அ மிக்ஸ். நான் பார்த்த மட்டும் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் சிவாஜி கணேசன் அண்ட் ஜிம் கேரி. Yeah. இது ஒரு ரொம்ப அன்யூஷுவல் correct. மிக்ஸ். ஒரு ஸ்டில்லா நின்னா கூட ஏதோ ஒன்று பண்ற மாதிரி இருக்கும். லைக் அந்த தேர் சம் ஆட்டிடியூட், தேர் இஸ் சம் ஆக்ஷன், தேர் இஸ் ஆல்வேஸ் சம் எனர்ஜி. எனக்கு அது ஜிம் கேரியோட எல்லா படமும் பார்த்தா அந்த ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கும். அது அவர் பர்ஃபார்ம் பண்ற சீன்ல இருக்கும் சரி, பட் ஸ்டில்லா இருக்கிற சீன்லயும் ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கும். தட் யூ ஹேவ் தட். அண்ட் ஐ டோன்ட் திங்க் மெனி ஆக்டர்ஸ் ஹேவ் தட். Thank you so much. அது ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். அதனால தான் உங்க பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து இப்போ மார்க் ஆண்டனி பார்த்தேன்னா I was so amazed. I was like, I just love that movie. Thank you. And of course, நீங்க பண்ணது அது எனக்கு I was just blown away. Atrocity to the core. அவ்வளவுதான். அந்த படமே வந்து it was so beautifully அமைஞ்சது. and written and plus அது மேல நீங்க அவ்வளோ இது பண்ணிட்டு. So when you have that capacity, that energy, இப்போ ஒரு ஸ்டில்லா ஒரு ரோல் ப்ளே பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொம்மை, அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். அது வந்து ஒரு கொஞ்சம் உள்ளுக்குள்ள சைக்கலாஜிக்கலா அந்த மாதிரி பண்ண ரோல். நீங்க ஹவு டு யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப்? ஆமாம், அந்த படம் வந்து ஆக்சுவலாக கமர்ஷியலாக நார்மலாக தான் போச்சு அந்த படம். ஓகே, அது ஆக்டிங்கிறது பண்ணுறதுன்னா அந்த அந்த கதைக்கு தேவையான, அதான் ராதாமோகன் சாரோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதை பிடிச்சி போயிடுவேன். அதான் அதே நீங்கள் சொன்னது தான். அதான் அந்த டைரக்டரை பிடிச்சி போகிறது தான் சார். அண்ட் ஒன் மோர் திங், அதை பண்ணும்போது நம்ம பீயிங் த கேரக்டராக மாறும்போது சார் அதில் ஒரு மேஜிக் நடக்குது சார். அது நமக்கு தெரியாமலேயே ஒன்று நடக்குது சார். அதுதான் சொல்ல, இந்த சரிகமபனிசா கற்றுக்கிட்ட மாதிரி தான். முன்னாடி உள்ள ஒரு ஆக்டிங்கில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் லைஃப்பை. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சார். எப்படி பண்ணுறது? எப்படி பண்ணுறதுன்னா, புக் படிப்பீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, முன்ன மாரிஸ் கார்னு ஒன்று உண்டு தெரியுமா? அதுலேருந்து இன்றைக்கி வந்து மேபேக் வரைக்கும் வந்துருச்சுல்ல. எப்போ அப்டேட் ஆச்சு? அது எதுலெல்லாம் அப்டேட் ஆகி வந்துச்சு? அதில் இல்லாத என்னமெல்லாம் இன்றைக்கி இருக்குது? வீல் மட்டும் காமன், அதை மட்டும் மாற்ற முடியாது. ரொம்ப நாளாக ஒரு மார்க்கெட் சதுரமாகணும்னா வண்டி ஓடாது. வீலை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? அந்த அப்டேட்டை நம்ம ஆக்டிங்லேயே எடுத்துக்கிட்டே வரும். அதான் எப்படின்னு கேட்குறேன். இப்போ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்சிங் ஃபிலிம்ஸில் கூட இருக்குது சார். ஓகே, இப்போ ஒரு லியோனார்டோ டிகாப்ரியோ அப்படின்னு எடுத்திங்கன்னா, அவங்க எத்தனையோ எடுத்துகிட்டு அவன் வளர்றான். இப்போ அவனை பார்க்கும்போது நமக்கு ஒன்று மைண்டில் ஒன்று வரும், ஓ இந்த ஆங்கிளில் கூட அடிக்கலாம்ல அப்படின்னு. அது கிட்டத்தட்ட பார்த்து சில நேரம் அவன் கஷ்டப்பட்டு நடித்ததை ஊரில் நடந்துக்கிட்டு இருக்க அவன் சாதாரணமாக அதுவாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அதை நம்ம பிக்கப் பண்ண முடியும். இப்போ பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அவர் பண்ண ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா ரியலாகவே அவங்க பக்கத்துலேயே ஒரு 100 கேரக்டர் நடந்துகிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவன் அதுவாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இவர் இதுவாக அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் வாழ்ந்துருப்பார். அவன் ஃபுல் வாழ்க்கையை அப்படி வாழ்ந்துட்டு ஒருத்தனெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, இதை இவர் இப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு, அப்போ நம்ம இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும்? ஆமாம், இல்லை இப்படி கத்தி சொன்ன விஷயத்தை இப்படி சொன்னாலும் ரீச் ஆகுது இல்லை, இதை கத்தி தான் சொல்லணும், இது இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சில அந்த அந்த க்ரெசண்டோ ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் மோடுன்ற ஒன்று இருக்குல்ல, அந்த க்ரெசண்டோவை வந்து அன்னன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு வரதான் அப்டேட்டுன்ற ஒரு பாயிண்ட். அந்த அப்டேட்டுன்றது அதில் தான் வருது, கம்பேரிசனில் தான் அப்டேட் இருக்குது. ரைட். ஸோ இது முழுக்க நீங்கள் படங்களை பார்த்து பர்ஃபார்மன்ஸை பார்த்து ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உள்ளே இருக்கிறது சேர்த்து தான் அது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எனக்கு ஒய்ஜி மகேந்திரன் ஒரு இதில் சொன்னார், நான் 2-3 இன்டர்வியூட சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்லலாம். சிவாஜி கணேசன் சார் வந்து ட்ராமாலெல்லாம் நடிச்சிட்டு இருக்க டைமில் அவங்களுக்கு சாப்பாடு தான் இருக்கும், சம்பளம் எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்காது, நடித்தா சாப்பாடு. ஸோ ஏதாவது எக்ஸ்ட்ரா போய் எங்கிட்டா வெளியே போயிட்டு வரணும், ஏதாவது வெளியில் போய் சுற்றிட்டு வரணும், தம் அடிக்கணும் காசு வேணும், தண்ணி அடிக்கணும் காசு வேணும்னா அது காசு இருக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், சீனியர் ஆக்டருங்களோட துணியை துவைச்சி போட்டு காசு வாங்கிக்குவாங்க. அப்போ வி.கே. ராமசாமி சார் சீனியர் ஆக்டர், இவர் கம்மி ஆக்டர், யார் சிவாஜி சார். வி.கே. ராமசாமி சார் துணியெல்லாம் துவைச்சி போட்டு காசு வாங்கிக்குவாராம். அந்த காசை வாங்கிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், கேசினோ தேட்டரில் போய் இங்கிலீஷ் படம் பார்க்குறது. ஸோ எங்கேயோ கால்டன் ஹெஸ்டனும் அந்த டைமில் இருக்கக்கூடிய டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சிவாஜி சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிவாஜி சார்
அப்படின்றாருன்னா அதில் எங்கேயோ ஒரு ஹாலிவுட் ஆக்டர் உள்ளே இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒருத்தர் அந்த ஆற்றை தூக்கி சுமந்துக்கிட்டே தான் போகிறதே ஒழிய, நம்ம ஊடகமாக தான் இருக்கிறோமே ஒழிய, அந்த ஊடகமாக இருக்கிறதுக்கு நமக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ரைட். அவ்வளோதான்.